இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே விட போகிறாங்க. எப்படி நடந்துச்சு, இது எப்படி சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்துக்கான விட இந்த வீடியோவில் இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லைங்க. நம்ம ராஜேஸ்வரி அவங்களே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ராஜேஸ்வரி ஒத்துக்கிட்டாங்களா, இதெல்லாம் நடக்கிற காரியமாடா, என்னடா பேசுகிற, ராஜேஸ்வரியெல்லாம் ஒத்துனே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம மல்லி அவங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நம்ம ராஜேஸ்வரி மொத்த சொத்தையும் இப்போ எழுதி வாங்கிட்டாங்க. அந்த சொத்து மொத்தம் உனக்கு திரும்ப வேணும்னா நீ பண்ண வேண்டியது ரஞ்சித்துக்கிட்ட சொல்லி, இந்த கேஸுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இவ போலியாக தான் பொய் சாட்சி சொல்ல வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளே உண்மையை ஒத்துக்கணும். அப்படி அவளுக்கு பிரச்சனை வரக்கூடாதா. கதிரேசனும் மறுபக்கம் நிஷாவும் மிரட்டி இந்த மாதிரி என்ன பண்ண வச்சாங்க. வேற வழி தெரியாமல் நானும் பண்ணேன். அப்படி பண்ணல, ஏன்னா கொன்றுவோன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. நான் பயந்துக்கிட்டு தான் பண்ணேன். இப்பயும் அந்த விஷயத்தை நான் சொல்லாமல் இருந்தேன்னா ஒரு நிரபராதி சாட்டு அவர் மேலே பட்டதா எனக்கு ரொம்பவே வாழ்க்கை பூரா கில்ட்டியாக இருக்கும். அதனால தான் நான் உண்மையாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் இருந்து நம்ம ராஜேஸ்வரி, நான் எதுக்கிட்டே பண்ணேன், என்னால் முடியாது, உங்கள்கிட்ட சொத்தை எப்படி வாங்க முடியுமா, இப்போ நீ இதை மட்டும் பண்ணலை, இன்னும் 10 நிமிஷத்தில் அநாதராசம் இருக்குல்ல மொத்த சொத்தையும் நான் அதுக்கு அப்படியே மாற்றி விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஜென்மத்தில் நீயே நினச்சாலும் உனக்கு திரும்ப வராது, வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஐயோ கடவுளே, இந்த கதிரேசன் கொடுக்குற கொஞ்சம் சொத்துக்கோசரம் இது மொத்தம் இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த டீலிங் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்கிட்ட சம்மதம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு உன் வேலையை நீ காட்டுருவேன், அதனால நீ கரெக்டாக இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த கேஸ் அழகாக முடிஞ்சிடணும், இல்லை என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீயா போய் இப்போ டக்குன்னு இந்த கேஸை வாபஸ் வாங்குற, இல்லை வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு விஜய் வெண்பா இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரணும், வரலைன்னா அடுத்த செகண்ட் இது எல்லாமே நடந்துரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. துண்டா காணும் துணியா காணும் எறா ஓட்டத்தை கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு குட்டுன்னு எடுக்கிறாங்க ஓட்டம் ஒரு பக்கம். 2 பேரும் இதுக்கு மேலே எங்கேயும் நிற்க மாட்டாங்களே, ஐயோ நின்றா நம்ம சொல்லி முடிஞ்சோண்டா சாமி, எப்படியோ ஒன்று அப்படி பேசி இப்படி பேசி நம்ம ஒரு வழியாக நம்ம சொத்தனை நமக்கு வேலைக்கு நாமளே வாங்கிட்டோம்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். அதுதான் சொல்லுவாங்கல்ல, நமக்கு மேலே ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு ஆசைப்படுவோமே, அதே சமயத்தில் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரேடியாக போயிருன்னு சொல்லிட்டு நினச்சா அந்த சமயத்தில் ஐயோ இருக்கிறதனா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வர்றதை விட்டுட்டு இருக்கிறத எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் புத்திசாலித்தனத்தில் பார்ப்பாங்க. அதுபோல் தான் நம்ம மல்லி அவங்களுக்கு ஒரு செக்மேட் வச்சாங்க, அதில் நம்ம மல்லி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ விஜய் வெண்பா இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ ஒன்றுடா அப்பாவும் மகனும் சேர்த்து வச்ச திருப்தி இருக்குடா, மல்லி இருந்தேன் நான் செஞ்ச தப்பா நானே திருத்திட்டேன், அது வரையும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியிலே இருக்காங்க. ஆனால் அந்த திருப்தி லாஸ்ட் வரையும் கண்டினியூ ஆகுமா ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விக்குறியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்கிற அந்த மனப்பக்குவம்னு ஒன்று நமக்குள்ளே வந்துட்டா அதுவே போதுங்க. அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் சாதிக்கலாம். அதுபோல தான் நம்ம மல்லி சாதிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே விஜய் வெண்பா இவங்க நடுவில் யாருமே வரமாட்டாங்க, நம்ம மல்லியை தவிர. ராஜேஸ்வரி கிட்ட சொத்தை கொடுக்குற மாதிரி சொல்லி, ஏண்டி நீ சொன்னதான் நான் திரும்ப கொடுத்தேன், நான் முட்டாளா, என் விஜய் சொத்துரி இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நீ ஆட்டையை போட்டு போனால தில்லாலங்கடி முறையில் அதே போல தான் என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு என்னையும் விஜய் பிரிக்கிறதுக்கு டைவர்ஸ் நோட்டில் கையெழுத்து வாங்கிட்டு லாஸ்ட்ல அவங்க கோர்ட்டில் வந்து மாற்றி பேசினாலும் ஞாபகம் தான், அதே ட்ரிக் தான் இப்போ நானும் யூஸ் பண்ணேன். உனக்கு சொத்தாவது மயிராகுது, போய் முடிஞ்சால் எந்த கோர்ட்னாலும் எப்படி வேணாலும் கேஸ் போட்டு சொத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே சொல்லிடுறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இது நமக்கே இந்த சோதனையா, நமக்கே இந்த வேதனையா, லாஸ்ட்டில் நமக்கே ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வேதனை பட்டுன்னு இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு நம்ம ஆடுறோம்லோ அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவன் அளந்து தான் கொடுப்பாரு. எந்த அளவுக்கு நம்ம அடவோடு இருக்கோம்லோ அந்த அளவுக்கு நமக்கு அள்ளி கொடுப்பாரு, கிள்ளி கொடுக்க மாட்டார். சரி ஓகே, ராஜேஸ்வரியோட சாப்டர் இதோட முடிய போது. நம்ம ரஞ்சிதம் இவ கூட இருந்து என்னத்தை கண்டோம், ஒழுங்காக நம்ம அப்போவே மாமா பேச்சை கேட்டுன்னு ஏதோ கொஞ்சம் அவர் சப்போர்ட் பண்ணிருந்தா சொத்துல கொஞ்சமாக தந்துட்டு நம்மளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுப்பால. கல்யாணமும் ஆகாமல் ஒரு பக்கம் சொத்தும் இல்லாமல் லாஸ்ட்டில் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே உனக்கு கருணையே இல்லையா மேலே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கூட்டின்னு இருக்காங்க. கருணையெல்லாம் கடவுளுக்கு இருக்குது, ஆனால் அது யார் யாருக்கு காட்டணும் எப்போ காட்டணும்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன கருணை காட்டணுமோ அந்த கருணை உனக்கு காட்டினா போதும். ஏன்னா நீ ஆட்டை கொஞ்சம் நெஞ்சமா ஆடின எப்படி அடுத்தவங்களை அடிக்கிறது, எப்படி அடுத்தவங்க சுத்த பிடுங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தில் திமிரில் அகங்காரெலாம் சுற்றில இருந்ததுல அதை மொத்தத்தையும் சேர்த்து அந்த ஆட்டம் உனக்கு வச்சான் பார்த்தி ஆப்பு. இதுக்கு மேலேயாவது எப்படி திருந்தி வாழணும், எப்படி மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் ஆளணும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி நாம் ஒரு பக்கம் ஸ்மைலிங்கோட சொல்லி விட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரியோட ஆட்டம் அதிகமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி ஆட்டம் இல்லை, பேச்சு கூட இருக்கக்கூடாது அந்த இடத்துல, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி மேலே அடி வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு திருந்தி வாழ்றதை பற்றி தான் அவங்க யோசிச்சாகணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு புலம்பி வந்ததுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, போனது போயிடுச்சு விட்டுரு
அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை தான் நம்ம யோசிச்சாகணும். அதை விட்டு ஐயோ இப்படி நடந்துச்சா, ஐயோ அப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலமைங்கிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதுங்க. சரி நண்பர்களே, இது போன்ற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.